முதலமைச்சர் விஜயின் மேலாளர் ஜெகதீஷ் குறித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள பிரபல நடிகை ஓவியா, ரூட் மாஃபியா அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. முதலமைச்சர் விஜயோடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி என்பவர் மீது பிக் பாஸ் நடிகை அதாவது ஓவியா அவங்க பல அலிகேஷன்லாம் கூட வச்சிருக்காங்க. கருவாய இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணி. அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. யார் இவரு? இதன் பின்னணி என்னங்கய்யா? அவன் ஒரு காமெடி பீஸியா? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி கோபி பகுதி செங்கோட்டையன் ஊர் பாண்டியாபுரத்துல வீணா போன அத்தனை எருமைகளையும் நான் தாண்டா மேய்க்க வேண்டியதா இருக்கு. நாளைல இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. அவருக்கு இயக்குனர் ஆகணும்னு ஆசை. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகலட்சணம் வேணும் இல்ல. சினிமா துறையில முன்னேறுவது என்பது எப்படின்னா, ஒண்ணு மது பாட்டில் வாங்கி கொடுக்கும், இல்லைன்னா மாது வாங்கி கொடுக்கும். உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஊருக்கே தெரியுமே. இது அத்தனையும் ஒருங்க ஒரு சேர்ந்தவர் நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி. இதெல்லாம் ஒரு பொழப்பு. தனுஷ், ஜிவி பிரகாஷ் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். எடுத்துக்கடா பெரியவங்க, நீங்க எடுத்து வைங்க. இவ்வளவு ஊத்துமே அனந்தபியா. ஒரு 4ஆம் வட்டத்துல 2 பேரும் முட்டல் மோதல் வந்து, இதுக்கு காரணம் நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி. முதல்ல ஒண்ணு விட்டுருங்க. இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுங்க. ஜிவி பிரகாஷ் பல இளம் இயக்குநர்கள் நடிகர்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பார். அத்தனை பேரு கூட இப்போ பகையா இருக்காரு. இதுக்கு காரணம் நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி தான். நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லை. உதயநிதியை பாக்குறதுக்கு முதல்ல ஒரு நாள் போயிருக்காரு. யாரு? ஜெகதீஷ் பழனிசாமி. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. ஜிவி பிரகாஷ் இருந்து ஏஆர் முருகதாஸ் வர உன்னையே விட்டு வைக்கலாம். இப்ப இந்த ஜெகதீஷ் பழனிசாமி விஜய்ட்டு எப்படியாவது உதவியாளரா போகணும்னு உங்ககிட்ட ஒரு ஆள் அசிஸ்டண்டா வேலை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்டா நானே சும்மா இருக்கேன். அதுதான், அவரே ஒரு மர்மமான வாழ்க்கையை வாழ்றவரு. இவர்கிட்ட எப்படி போய் சேர்ந்தாரு? இவர் ஒரு மர்மம். ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒண்ணு சேர்ந்து நல்ல காம்பினேஷன். 2015 இருந்து 22 வரை இவரே பல சமூக வலைதளங்களை உருவாக்குறார். சமூக வலைதளங்களின் மூலம் விஜய் தான் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார், ரஜினி கூப்பர் ஸ்டார். ஒரு மாயை உண்டாக்குறாரு. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா தனக்கு போட்டியாக ஒட்டுமொத்த முடிச்சு கட்டணும். எப்ப அப்படின்னா அவங்க திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது நெகட்டிவா ரிவ்யூ எழுதணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. தனக்கு நிகர போட்டியில் யாருமே கிடையாது, விஜய் தான் பெரிய ஆளு அப்படின்ற பின்பத்தை கட்டமைக்கணும். ஒருத்தரை வீழ்த்தணும், இன்னொருத்தர் தூக்கி பிடிக்கணும். இது 2 தான். இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீக்கால வந்திருக்க. இவர் போட்டோ எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நெருக்கமா நின்றாதான் போட்டோ எடுத்த மாதிரி கோச்சுக்குவாரு. உம்மள சோக்கு கேக்குதா? உம்மள சோக்கு. அதாவது நடிக்க வாய்ப்பு தேடக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொஞ்சம் நெருக்கமா போட்டோ எடுத்தாதான் அவர் ஏத்துப்பாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏத்துக்க மாட்டாரு. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு. திரிஷாக்கு இவர்தான் மேனேஜர், கீர்த்தி சுரேஷுக்கு இவர்தான் மேனேஜர். டேய் உடும்ப மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. பல பேருக்கு இவர்தான் மேனேஜர். மேனேஜர்னா MAN மா மா அப்படி வரும். அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நுழையிறாங்க. அது அரசியல். அரசியல்வாதிகளுக்கு சூடு சொரண மான ஈனம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. சரி, அதெல்லாம் விட்டுட்டா போச்சு. நான் இப்ப அரசியல்வாதியா மாறிட்டேன்டா. என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோவம் வராது. சின்ன சின்ன குழந்தைங்க இவங்க எல்லா பேருமே முழுமையாக மூளைச்சலவை போகணும். என்ன அளவுல அப்படின்னா, டேய் நீங்க எல்லாம் உருப்படுவீங்கடா. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா. தொடர்ந்து எமோஷனலா அண்ணனுக்கு பாருங்க எதிராக எல்லாரும் சதி பண்றாங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல. அண்ணனுக்கு எதிராக கரூர்ல பாருங்க எவ்வளவு பெரிய கொலையை நடத்தி முடிச்சிட்டாங்க. இதையெல்லாம் முழுமையா நம்ப வச்சானுங்க. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. குழந்தைகள் வீட்டுல அவங்க கட்டுப்பாடுல இருக்காங்க இல்லையோ, இன்னைக்கு
இந்த ஜெகதீஷ் நினைச்சா வச்சுக்கவே சுண்டு வரல இருக்கு பல குழந்தையோட உயிர். இது ஒரு மாஃபியா. இந்த ஜெகதீஷ்ன்றவன் ரூட்டை வச்சுட்டு ஒரு மாஃபியா நெட்வொர்க் உருவாக்குறான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவர் சொல்றதா விஜய் கேக்குறாரு. இவர் தான் சோனியோட மேனேஜர். இவர் அடிச்சாதான் அவங்க கிளம்புவாங்க. சங்கீதா டைவர்ஸ் விஜய் காரணம். அவர் வாழ்க்கையில பல பெண்கள் வந்து போவதற்கு உதவியா இருந்தவர் ஜெகதீஷ் பழனிசாமி. பாரு கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லா தஞ்சால சரியா போடும் உனக்கு. அவன் அப்படியே கைக்கு வந்த பாரு, நான் சொல்லிதான் எல்லாத்தையும் செய்யறான் அவன். இந்த ஆள் இருக்காருல்ல, இவர் தான் சோழிங்கநல்லூர் இருக்கு இல்லையா, அந்த சோழிங்கநல்லூருடைய எம்எல்ஏ. இந்த ஆள் பண்ண அந்த வீடியோ காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. இந்த ஆள் என்ன பண்றான்னு பாத்தீங்களா நீங்க வீடியோவை? விஜய் ஒரு படத்துல ஒரு மியூசிக்கை போட்டு இதை நிறைய வீடியோ எடுத்து அப்படியே உடனடியாக ரீல்ஸ் போட்டு விடுறேன். எம்எல்ஏவுக்கு இதோட வேலை 10 எரியற இடத்த வீடியோ எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி எஃபெக்டிவா ஒரு வீடியோ போடுவோம், பின்னாடி மியூசிக்லாம் வச்சு போடுவோம்னு நினைக்கிறானா? அப்ப அந்த 10 எரியறது எனக்கு எப்படி தோணுதுன்னா சினிமா தரமான தோணுது. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? அது எப்படி போட்டா தனக்கு விளம்பரம் கிடைக்குன்னு யோசிக்கிறானா? இவன் சைக்கோ. சினிமா பைத்தியமா தெரிஞ்சவங்களா கொண்டு வந்து நீங்க இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்கி விட்ட விளைவு இங்க நிக்குது. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஐயோ, இவங்க ரீல்ஸ் பைத்தியமா தான் வாழ்றானுங்க. ஏன்னா இதுலதான் இவங்க ஜெயிச்சே வந்திருக்காங்க. அதேதான். யாரு என்னன்னே பார்க்க ஓட்டு போட்டிருக்கீங்க. இவங்க என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 27 வயசாச்சு. இது ஆய்வே கிடையாது. இதனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இதனால எந்த மாற்றம் வராது. நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி, இவனையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. இவங்க அவங்க மேல இருந்து ஆர்டர் கொடுக்குறானுங்க. தம்பி இன்னைக்கு விளம்பரம் வேணும்பா, போய் ஆய்வு பண்ணணும்னு ஒரு செய்தி பரப்பி விடுங்க, வீட்டுக்கு போங்க. 2 மணி நேரத்துக்கு போய் ஆய்வு பண்ணிட்டோம், வீட்டுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள், இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் அந்த வாக்குறுதி எடுத்து பாருங்க. அது ஒரு பெரிய பித்தாட்ட வேலை எதுவுமே கிடையாது. அது இருக்கிறத நீங்க செஞ்சு முடிக்கணும். 10 லட்சம் கோடி தேவை. அது போடாதே, நீ கஜானா காலி அது காலினா எப்படி அப்ப ஓட்டு போட்டு மக்கள் என்ன பண்றது? டான்ஸ் ஆடி எல்லாரும் மாய்க்கிட்ட போட்டாங்க, என்ன பண்றது? இப்போ நீ போடுனா போட்டா தீரணும் அந்த 2500 ரூபாய். திருப்பி எல்லாம் மக்கள்லாம் கொண்டு எழுதிடுவாங்க நீ போடலன்னா. வெட்டுவானாமே? கண்டிப்பா வெட்டுவான். இது மாற்றமும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்னன்னு ஒயின் ஷாப் அடைச்சு கிடக்கு. நம்ம சிஎம் புதுசா பதவி ஏத்தார்ல, அதுல ஒரு 717 சரக்கு கடை மூட சொல்லிட்டாரு. அதுல இதுவும் ஒண்ணு. அந்த மறந்தாப்புல உங்களுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பக்கத்துலதான் ஒரு 20 கிலோமீட்டர் ஒயின் ஷாப் ஒண்ணு இருக்கு, அங்க போய் வாங்கிட்டு போயிருவோம். எம்புட்னே சவாரி எம்புட்னே. எல்லாருக்கும் 300 ரூபா வாங்குவேன், உங்களுக்கு 250 ரூபா. உட்காருங்க போங்க, கடை கூட்டம் ஏறி இருப்போம். உட்காருங்க. சொல்லுவாப்ல மாப்ள, நான் ஒயின் ஷாப்ல தான் நிக்கிறேன். உனக்கு என்ன சரக்கு வாங்க? நம்ம ஊர் கடை அடைச்சு கிடந்துன்னு சொல்லிட்டு நான் பக்கத்து ஊருக்கு வந்திருக்கேன். நீ எங்க இருக்க? பக்கத்து ஊருக்கா? ஏன்டா அங்க போனேன்? நம்ம ஊர்ல ஒயின் ஷாப் இருக்கும்போது. நம்ம ஊர்ல தான் முதலமைச்சர் அறிக்கை விட்டு கடையை அடைச்சிட்டாப்லையாமே. இல்லையே, நம்ம ஊர் ஒயின் ஷாப்னு அடைக்கல, திறந்தா இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வரும்போது கடை அடைச்சுதான்டா கிடந்துச்சு. நீ எத்தனை மணிக்கு வந்து பார்த்த? ஏய், மணி இப்ப 12 ஆகுது. அப்ப நான் அங்க இருந்திருக்கும் 11:45 தான்டா இருந்திருக்கோம். 11க்கு எந்த ஒயின் ஷாப்ல திறப்பாங்க? 12 மணிக்கு கடை திறந்துட்டாப்ல. இங்க வந்து சரக்கு வாங்குவா. சரி வை, நான் வர்றேன். கடை திறந்திருக்கும் போது நம்மகிட்ட எதுக்கு இந்த ஆட்டோக்காரர் போய் சொல்லணும்? இந்த கடையை அடைச்சு கிடக்கு அப்படின்னு போய் சொல்லுவான். என்ன சொல்றாரு பாப்போம். என்ன தம்பி தலையில கை வச்சுட்டு வரீங்க? சரக்கு வாங்கலையா? இந்த கடையை அடைச்சு கிடக்குனே. என்னண்ணே, முதலமைச்சர் ஒரு 717 ஒயின் ஷாப் அடைச்சார்ல, அது 717வது கடை. இந்த கடை கடைசி கடை. நான் தான் ஏதோ ஒரு சிந்தனையில அப்படி உங்களை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல தான் 40 கிலோமீட்டர் பக்கத்துலயே ஒயின் ஷாப். அங்க போறோம், போய் கேட்சப் பண்ணிட்டு வரோம். ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.